பனிமூட்டம், மலைத்தூறல், இயற்கை அழகு, அதுக்கு நடுவில் நம்ம முருகப்பெருமானோட தரிசனம். இப்படி ஒரு அழகான பயணத்துக்கு நான் உங்களை கூட்டு போகிறேன். வாங்க, ஒரு புதிய நாள், ஒரு புதிய அனுபவம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, கொடைக்கானலில் இருக்கிற நம்ம முருகப்பெருமானோட குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். போகும் வழியெல்லாம் கொடைக்கானல் மலையோட இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தோம். ஒரு வழியாக கொடைக்கானல் வந்ததும் இயற்கை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி மலை தூறல். அப்படியே குறிஞ்சி ஆண்டவர் கோயிலை நோக்கி போகும்போது சுற்றிலும் பனிமூட்டம், பசுமையான மலைகள் பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு வழியாக கோவிலை வந்து அடைஞ்சதும் பனிமூட்டத்துக்குள்ளே அந்த முருகன் கோயில் இருந்த அந்த காட்சி அவ்வளவு அழகாக இருந்துச்சு. முருகன் எங்களுக்கு தரிசனம் தர இன்னைக்கு எங்களை கூட்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா முருகன் நினைக்காம நம்ம அவர் கோயிலுக்கு போக முடியாது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் இந்த கொடைக்கானலோட ஒரு சிறப்புனே சொல்லலாம். அந்த குறிஞ்சி மலர் கடைசியாக 2018 பூத்துச்சு. அடுத்து அது 2030 தான் பூக்கும். அதுக்கப்புறம் கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்ம முருகப்பெருமானை மனதார தரிசனம் பண்ணேன். அவருடைய அருளை அனைவருக்கும் தரணும்னு வேண்டிக்கிட்டேன். கோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சுத்தமாகவும் இருந்துச்சு, நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டும் இருந்துச்சு. நீங்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தா அந்த அனுபவத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல இருந்த அமைதியும் குளிர்ச்சியான இயற்கை சூழலும் மனசுக்கே ஒரு இதமான உணர்வை கொடுத்துச்சு. உண்மையிலேயே முருகன் நினைக்காம நம்மளால் அவருடைய கோயிலுக்கு போக முடியாது. இன்னைக்கு அவரை தரிசிக்கணும்னு எனக்கு அவர் அனுமதி கொடுத்துருக்காரு. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் தான் அவர் அனுமதி கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த வீடியோ வழியாக நீங்கள் முருகனை தரிசனம் பண்ணுறீங்கல்ல, அதனால முருகன் அருள் நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா மன நிறைவாகவும் மன மகிழ்ச்சியாகவும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான அனுபவமாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்களும் கொடைக்கானல் போகிறீங்கன்னா சுற்றுலா இடங்களில் மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க. மறக்காமல் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கும் வந்து நம் முருகனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு அழகான அனுபவத்தில் சந்திக்கிறேன். நன்றி.